வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவி 117 புள்ளிகள் குறைந்து 22,795 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 822, டிக்ளைன்ஸ் 1636. பிராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி மிட் கேப் விழுந்திருக்கு 1.1%, ஸ்மால் கேப்பும் 0.57% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி டவுன் பை 1.02%, 14.53 இருக்குது. மார்க்கெட் பிரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கிறது என்று சொல்லலாம். நம்ம செக்டரில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மெட்டல் தான் ஒரு கெய்னர். இன்றைக்கி பாக்கி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆட்டோ 2.58% விழுந்திருக்கு, ஹெல்த் கேர் 2%, ஃபார்மா 1.92%. ஸோ த ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், எஸ்பிஐ லைஃப், ஏஷியர் மோட்டார், எல்என்டி, ஹெச்எல் டெக், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் ஸ்டில் எம்என்டம் நெகட்டிவ் டெரிட்டரி. எம்என்டம், பிபிசிஎல், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, அதானி என்டர்பிரைசஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சன் ஃபார்மா, ஹீரோ மோட்டோகார்ப் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மார்க்கெட் பிரெத் இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது. ஒரு இன்வெஸ்டர்ஸினுடைய வீக் சென்டிமெண்ட்டை இன்றைய தினம் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். மேலும் டாப் கைனஸில் பார்த்தோன்னா காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 9% ஏறி இருக்குது. ஸோ மெயினாக கிட்டத்தட்ட 30% 2 நாளில் ஏறி இருக்குங்க. ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட், ஹெவி பையிங். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மும்பாயில் இருக்கக்கூடிய 13,000 பில்டிங் கோயிங் ஃபார் அ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீடெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் அங்கே உள்ள சில ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது. அதுபோல் விஜய் டயக்னோஸ்டிக் சென்டர் ஒரு 7.25% ஏறி இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா ஜம்ப் பை 7%. டாப் லூசர்ஸில் சையண்ட் கிட்டத்தட்ட 6.29% விழுந்திருக்கு. எம்என்டம் 6.2%. ஆஷாகி இந்தியா கிளாஸ் கிட்டத்தட்ட 6% விழுந்திருக்கு. நிஃப்டி 500 டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹின் பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், HPIL ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்பைக் இன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. வால்யூம் 33 டைம் அதிகரித்து 14% அதிகரித்திருக்கிறது இன்றைய தினம். அதுமாதிரி செஞ்சுரி பிளைபோர்டு அதுவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.02 டைம்ஸ் their volume increased and gain by 6.85%. அதுமாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் ட்ரையல் அதுவும் பார்த்தோன்னா வால்யூம் 2.96 டைம்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்டாக் அட்வான்ஸ்ட் பை அரௌண்ட் 4.5%. ஸோ இன்றைய தினம் இதுவும் ஏறி இருக்கிறது. மேலும் எல்எம்இயில் பார்த்தோன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் அலுமினியம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆக்டிவிட்டி. ஸோ அது இந்திய பங்கு சந்தையிலையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை டாக்டர் ரெட்டி அண்ட் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிளாக் டீல் நடந்துள்ளது. எஃப்ஐஐ இன்றைய தினம் 3,449 கோடிக்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2,884 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ இந்த வாரம் ஃபுல்லாகவே மெஜாரிட்டியாக விற்றுருக்காங்க. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் சொல்லலாம். ஒரு புறம் அவங்க செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறாங்க, ப்ரைமரியில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா 72 லட்சம் வால்யூம், எபோவ் ஆவரேஜ். பேங்க் நிஃப்டியும் இட்ஸ் அரௌண்ட் ஆவரேஜில் வால்யூம் நடந்திருக்கு. மெயினாக நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் இந்த லோ, அதாவது 22,720.30 அப்படிங்கிற லோவை இன்றைக்கி தொட்டிருக்கு. அரௌண்டு எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு. இந்த டேஸ் ஐயும் பார்த்தீங்கன்னா 22,921 காலையிலேயே வந்துடுது. 200 புள்ளிகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்து க்ளோசிங்கில் ஒரு 75 பாயிண்ட் ரெக்கவரி வந்திருக்கு. பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் கடைசியாக, அதாவது இந்த லெவலை அப்பப்போ டச் பண்ணி மேலே ஏறிட்டுருக்கு. இந்த லெவல்லேருந்து என்ன ஆகும்
அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், வேறு என்ன விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நம்மளுடைய சிறப்பு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.